எல்லா காலையும் ஒரு புதிய தொடக்கம். கவலைகளை விடுங்கள், சந்தோஷத்தை அணுகுங்கள். நீங்கள் சிந்திக்கும் நல்லதே உங்கள் வாழ்க்கையை நல்லதாக்கும். உங்கள் முயற்சி எப்போதும் வீணாகாது. வெற்றி உறுதி. புன்முறுவல் உங்கள் முகத்தில் இருக்கட்டும். அமைதி உங்கள் மனதில் நிலைக்கட்டும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இன்று உங்களுக்கான சிறந்த நாள். நேர்மறை எண்ணங்கள் அழகான வாழ்க்கையை உருவாக்கும். உங்கள் நாளை மகிழ்ச்சியுடன் தொடங்குங்கள். வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுவோம். அன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு உளுந்து களி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எலும்புகளை பலப்படுத்தும். பெண்களுக்கு ஹார்மோனை சமநிலைப்படுத்துது. மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்வது. சர்க்கரை நோயாளிக்கு இதில் நேச்சுரல் அயன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கிறதுனால உடல் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்டாமினாவை அதிகரிக்குது. இதில் நல்ல கொழுப்பும் வைட்டமினும் இருக்கிறனால மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துது. உளுந்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமையை மென்மையாகவும் இளமையாகவும் வச்சிருக்க உதவுது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உளுந்து களி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் கெஸ்ட் வராங்க. அதனால ஸ்பெஷலாக லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 kg ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா 30 minutes தண்ணியில் ஊற வைக்கணும். நான் 7 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 12 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன் பிரியாணிக்காக. அதுக்கப்புறம் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்துருக்கோம். கொத்தமல்லி 1 கட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா 1/2 கட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு. இதில் 200 ml ஆயிலும் 50 ml கீயும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை நான் சென்டரில் கீறி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால ஆனியன்ஸ் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 7 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். வதங்கிட்டோன்னே இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணி மசாலாவில் வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 வறுத்து அரைச்சது மட்டும்தான் இருக்குது. ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், இது நல்ல கலர் கொடுக்கும். 2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு அளவை செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி, ஒரு கிளாஸ் அளவு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி இந்த அளவில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை இப்போ இந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் அது வந்து வேகட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு டம்மில் போடணும். பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்தால் அதை கீழே வச்சுட்டு அந்த சட்டியை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான ப்ரான் பிரியாணி ரெடி. சூட்டோடையே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொறுமையாக. அதனால் கீழே உள்ள மசாலா எல்லாமே மேலே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி மசாலா டேஸ்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அன்னைக்கு லஞ்ச் நான் பேக் பண்ணது ப்ரான் பிரியாணி, வேக வச்ச முட்டை ஃப்ரை பண்ணது, அப்புறம் ரைத்தா. என்னோட டெரஸ் கார்டனில் நான் வெண்டைக்காய் செடியும் மிளகா செடியும் வச்சுருக்கேன். அதில் 2 வெண்டைக்காவும் 1 மிளகாவும் காய்ச்சிருந்துச்சு.
நானும் என் பையனும் பறிச்சுட்டு வந்தோம். என் பையனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு விதை அவன் தான் போட்டான். இந்த இயர் 2025ல் நானும் என் பையனும் இன்னும் நிறைய செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பான், வாங்கம்மா நம்ம வந்து செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைமே எனக்கு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை நட்டுடலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. குழந்தைகளை கார்டனிங்கில் இன்வால்வ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அவங்க இயற்கையோட நெருக்கமாக இருப்பாங்க. செடியோட வளர்ச்சியை பார்க்கும்போது குழந்தைங்க இயற்கையை நேசிப்பாங்க. பசுமை சூழலோட முக்கியத்துவத்தும் புரிஞ்சு கொள்வாங்க. மண், விதை, தண்ணி, சூரிய ஒளி இது ஒரு செடியோட வளர்ச்சியில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கம் உருவாகும். அவங்களுக்கு பொறுமை மற்றும் பொறுப்புணர்ச்சி வளரும். மண்ணோட விளையாடுறனால மன அழுத்தம் குறைஞ்சு மகிழ்ச்சி அதிகமாகுது. குழந்தைகள் மனதுக்கு இது ஒரு இயற்கை சிகிச்சை. இதை ஃபேமிலியாக பண்ணும்போது அவங்களுக்கு இது நல்ல ஒரு மெமரிஸை கொடுக்கும். நம்மளோட ஜீ குட்டி ஒரு தமிழ் ரைம்ஸையும் ஒரு மெசேஜையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல ஆசைப்படுறாரு. அது இங்கே இப்போ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூவே பூவே காய் தருவாய், காயே காயே கனி தருவாய், கனிய கனிய விடை தருவாய், விடிய விடிய செடி தருவாய், செடிய செடிய மரம் தருவாய், மரமே மரமே மழை தருவாய், மரம் வளர்ப்போம், மழை பெறும். ஜீ குட்டி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல செடி வர்றங்க, பேச்சாண்டா மழை வர்றங்க. தேங்க்ஸ் குட்டி, நம்ம நேயர்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்களும் நிறைய மரம் வளர்க்கணும், மழைநீர் வந்து பெறணும். நாங்கள் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வெஜிடபிள் சீட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் என் பையனுக்கும் நடுவில் நிறைய கான்வர்சேஷன் போச்சு. அவன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டான். அதை நானும் பொறுமையாக ஆன்சர் பண்ணேன். அவனுக்கு இது ஒரு நல்ல லேர்னிங்காகவே இருந்துச்சு. இப்போல்லாம் வல்லாரக்கீரை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு மார்க்கெட்டில் வல்லாரக்கீரை கிடச்சிச்சு. ஸோ அந்த கீரையை சாப்பிட்டுட்டோன்னே அதோட காம்பை வந்து நட்டு வச்சோன்னா நல்லா வளரும்னு சொன்னாங்க. நானும் நட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு. ஒரு பாட்டில் தக்காளி விதையை நாங்கள் போட்டுட்டோம். கேரட் விதைகளையும் நான் ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்.
தேங்காய் விதையும் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் விதைகளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா விதைகளையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே என்னோடய ஜீ பாப்பா அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணான். சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்க நமக்கே கற்றுக் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவன் க்ளீன் பண்ணதை டஸ்ட்பினில் போடாமல் இன்னொரு செடியில் போட்டான். எனக்கே அவ்வளோ ஆச்சரியம். நம்ம போட்ட விதையில் எது எதெல்லாம் வளர்ந்துருச்சுன்ட்டு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி எங்கள் கம்யூனிட்டியில் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் இருந்துச்சு, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கும் இருந்துச்சு. அதனால் ஜீ குட்டி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் குர்த்தா போட்டுட்டு ரெடி ஆகிட்டார். அவர் ரிப்பப்ளிக் டேக்கு ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாரு. நான் அதை ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நானும் ரிப்பப்ளிக் டேக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் ரெடி ஆயாச்சு. இந்த அக்சசரிஸ் தான் நான் போட போகிறேன் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு. இது ஒரு சூப்பரான காட்டன் குர்த்தி பாகிஸ்தானி சூட். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்னோட பயணத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.